வடிவுடை அம்மனின் பூரண அருளை பெற்றிருந்த ராமலிங்க அடிகள் தன்னுடைய யோக தியான சாதனைகளால் பல சித்திகளை பெற்றிருந்தார். அந்த சித்திகள் எல்லாம் தனக்காக சுயநலத்துக்காக அவர் பயன்படுத்திக்கவே இல்லை, மக்களின் குறை தீர்ப்பதற்காகவே அதெல்லாம் பயன்படுத்தினார். அந்த அற்புத நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நாம் இப்போ ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். ஒரு முறை ராமலிங்க அடிகளார் என்ன பண்ணுறாரு, ஆன்மீக சிந்தனை கருத்துக்கள் எல்லாம் எழுதிட்டு இருக்கார். அப்போ இரவு வேளை வந்தது. இரவு வேளையில் என்ன ஆகுது, எண்ணெய் ஊற்றிய தீபத்தை வச்சு ஏற்றுறாங்க. ஏன்னா அப்போல்லாம் கரண்ட் இல்லை இல்லையா. அப்போது தீபத்தில் இருக்க எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் பார்க்குறாங்க, என்னடா விளக்கு அணைய போதே அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது அடிகள் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு எண்ணெயை தீபத்தில் ஊற்றுறதுக்கு பதிலாக பக்கத்தில் இருந்த தண்ணியை தூக்கி தீபத்தில் ஊற்றிடுறாரு. ஐயோ என்னடா சுவாமி இந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டாரு, தீபம் அணைய போதுன்னு இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் அதுதான் நடக்கலை. தீபம் இன்னும் பிரகாசமா ஜோதி சுடர் விட்டு எரியுது. அதை பார்த்து சுத்தி இருந்த மக்கள் எல்லாரும் வள்ளலாரின் ஆற்றலை எண்ணி அப்படியே வியந்து போறாங்க. அடுத்து ஒரு சம்பவம் என்ன நடக்குது, வள்ளலார் தன்னோட நண்பர்களோட இரவு வேளையில சென்று கொண்டிருக்கிறார். அப்போ கொள்ளையர்கள் அவங்கள மடக்கி பிடிச்சு அவங்க கிட்ட திருட முயற்சிக்கிறாங்க. அப்போ என்ன பண்றாரு சுவாமின்னா, தன்னுடைய கையை அவங்க முன்னாடி, அந்த கொள்ளையர்கள் முன்னாடி உயர்த்திய கை உயர்த்தியபடி நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவ்வளவுதான் தாமதம். கொள்ளையர்களால தங்களுடைய கையை கீழே இறக்கவே முடியாம அப்படியே நின்று போச்சு. அவங்க கத்தி கூப்பாடு போட்டு ராமலிங்க அடிகளாரை பார்த்து அழறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே வள்ளலார் என்ன பண்றாரு, அவங்க மன்னிப்பு கேட்ட உடனேவே அவங்களுக்கு மன்னித்து களவு தொழிலை இனிமே விட்டுடுங்க, நியாயமான முறையில உழைத்து வாழும்படி அறிவுரை கூறி அனுப்புகிறார். இது மட்டும் இல்லை, தன்னுடைய சார்ந்தவர்கள் எல்லாருமே ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம, ஆண் பெண் பணக்காரன் ஏழை எந்த பேதமும் இல்லாமல் அனைவரின் பசியை போக்குவதற்காகவே அன்னதான கூடம் ஒன்றை நிறுவுகிறார். இது சத்திய தர்மசாலை என்று திகழப்படுகின்றது. பசித்தவர்களின் பசி பிணியை போக்கும் வள்ளல் தன்மை கொண்டவராக ராமலிங்க அடிகளார் திகழ்ந்ததால தான் மக்கள் அவரை என்ன சொல்றாங்க, அன்போட வள்ளலார் என்று அழைக்க தொடங்கினர். காலப்போக்கில் இது சத்திய தர்ம. யாவர்க்கும் உரைப்பும் பதிவில் இவ்வளவு நேரம் வள்ளலார் சுவாமிகளின் அற்புத நிகழ்வெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டீங்க. இதே போல அடுத்த பகுதியில் இன்னும் சுவாரஸ்யமாக ஆன்மீக கதைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக நான் மீண்டும் வருகிறேன். நன்றி. ஓம் நம சிவாய. ஹரஹர மகாதேவா. ஜெய் மாதா, ஜெய் காளி, ஜெய் துர்கே. நன்றி.